enrich your knowledge, courage, grit, and confidence. Beyond every obstacle, cultivate the determination and perseverance to never give up. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையில நிறைய பேர் ஒரு சில முயற்சிகளை எடுக்கும் பொழுது ஆரம்பத்துல வரக்கூடிய சில சவால்கள், சில தோல்விகளை பார்த்துட்டு உடனே கிவ் அப் பண்ணிடுவாங்க. இது நமக்கு சரி வராது, இது இந்த விஷயம் நமக்கு என்னைக்குமே ஒத்து வராது, இதுக்கு நாம லாயக்கு இல்லைன்னு தாங்களே முடிவெடுத்து அதுல இருந்து பின்வாங்கிடுவாங்க. அப்படி ஒரு கட்டத்துல என்னோட சின்ன வயசுல நான் பின்வாங்கிறதுக்கான ஒரு டைம் ஒன்று வந்துச்சு. நானும் தன்னம்பிக்கை குறைவா இருந்த ஒரு மனுஷன் தான். அப்போ அன்னைக்கு எங்க அம்மா ஒரு டீச்சர்னு முதலே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க செய்த அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு காம்படிஷன்ல இருந்து நான் வெளியில வந்துடலாம், இந்த காம்படிஷன் எனக்கு சரி வராதுன்னு சொல்லி நான் ஒரு முயற்சியை கைவிடுற நோக்கம். அப்புறம் 10 வயசு இருக்கும், அப்ப ஸ்கூல் படிக்கிற டைம். அப்ப அந்த காம்படிஷனை விட்டு நான் குவிட் பண்ணலாம்னு சொல்லும் பொழுதுதான் எங்க அம்மா பிராக்டிக்கலா நெவர் கிவ் அப் எனக்கு ட்ரெயின் பண்ணாங்க. அது எனக்கு இப்ப ஞாபகம் வந்துச்சு, சட்டுனா உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நிலப்பரப்பு, அது ஒரு காணின்னு சொல்லுவாங்க, அங்க கூட்டு போயிட்டு, அப்ப அதுல வீடு கிட்ட எதுவுமே கிடையாது, எம்டி லேண்ட். அங்க போயிட்டு ஒரு 5 நாளைக்கு முன்னுக்கு நிலத்துல முளைச்சு ஒரு சின்னனா 2 இலை மட்டும் வரக்கூடிய ஒரு செடி இருந்துச்சு, ஒரு சின்ன ஒரு விதை. அது சொன்னா அதை பார்க்கலான்னு கேட்டாங்க. டக்குன்னு நான் என்ன பண்ணேன், ஒரு விரலை மட்டும் கீழே போட்டு எடுத்தேன். அந்த விரல்ல அது வந்துருச்சு. வெரி குட், எடுத்துட்டா பாத்தியா. கொஞ்சம் தள்ளி போகும் பொழுது ஒரு 10 நாள் 15 நாளைக்கு மேல முளைச்சு ஒரு கீரை செடி வந்துருச்சு. இதை பார்க்கலான்னா என்ன பெரிய விஷயமா, ஒரு கையில பிடிச்சு இப்படி தூக்கினு வந்துருச்சு, வேரோட வந்துருச்சு. வெரி குட். அப்புறம் கொஞ்சம் தள்ளி போகும் பொழுது ஒரு 3 மாசத்துக்கிட்ட வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு செடி இருந்துச்சு. கொஞ்சம் அதுக்கு கிளைகள் எல்லாம் வந்துருந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 3 அடி வளர்ந்துருந்துச்சு. இதை பார்க்கலான்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அதை ஆட்டி ஆட்டி ட்ரை பண்ணி கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் ஒரு டைம்ல எனக்கே புரிஞ்சுது, மண் ஆடிடுச்சு, மண் விலகிடுச்சு, இவ இழுத்தா நல்ல கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தா வந்துடுச்சு. வெரி வெரி குட். கொஞ்சம் தள்ளி போகும் பொழுது ஒரு 2 வருஷம் 3 வருஷமா முளைச்சு நல்ல பெருசா வளர்ந்து நல்ல திடகாத்திரமா இருக்கக்கூடிய அந்த மரம், பெரிய ஒரு மரம், என்னை விட ரொம்ப உயரம், ஒரு 10 அடி உயர்ந்துடும். அந்த மரத்தை இப்ப இதை புடுங்கன்னு சொன்னாங்க. நான் அதை கிட்ட போய் பார்த்துட்டு மேல பார்த்தேன், அது எங்கேயோ விருட்சமா இருக்கு, நான் கீழே நிழல்ல நிக்கிறேன். அப்போ இது என்னால முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்பதான் அம்மா சொன்னா, இந்த விதையா இருக்கிறது, இந்த செடியா இருக்கிறது, இது ஒரு 15 நாள் வளர்ந்த இந்த மரமா இருக்கிறது எல்லாமே இந்த விருட்சமா இருக்கிற காலத்துக்கு முன்னாடி இருந்த பருவம். அப்போ உன்னை போல மனிதர்கள், இந்த இயற்கை எல்லாமே இந்த மரம் வளர்றதுக்கு எதிரா இருந்துச்சு. இப்ப நீ ஈஸியா 3 தலைமுறையை புடுங்கி போட்டி இல்லையா, இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் அந்த மரத்துக்கும் சவால் வந்திருக்குமா இல்லையா? அப்போ அந்த சவால்களை நோக்கி அல்லது அதை எதிர்த்து சரியா ஜெயிச்சு வந்த மரத்தை இன்னைக்கு நீ கிட்ட போய் பார்த்துட்டு என்னால முடியாதுன்னு சொல்றியா இல்லையா? அது போலதான் உன்னோட முயற்சியில நிறைய சவால் வரும், நிறைய தடை வரும், உன்னை பிடிச்சு பின்னால இழுப்பாங்க. ஆனா எப்போ நீ அதை ஜெயிச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டியோ, அப்புறம் உன்னை மலைச்சு பார்த்துட்டு உன்னை தொட்டு கும்புற லெவல்ல தான் மத்தவங்க இருப்பாங்க. நீ அதை நோக்கி போகணுமே தவிர ஒரு காலம் நீ பின்னால வரக்கூடாது. இதுக்காக உன்னோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோ, உன்னோட திறமையை வளர்த்துக்கோ, உன்னுடைய சுயாதீனத்தை வளர்த்துக்கோ, உன்னோட சுயத்தை வளர்த்துக்கோ. அதாவது நீ யாரு என்றத ப்ரூவ் பண்றதுக்கான சகல தகுதிகளையும் நீ வளர்த்துக்கிட்டு திருப்பி 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 அதை போராடி ஜெயிக்கிற வழிக்கு வா. ஒரு நாளும் எந்த காலத்திலையும் பின்வாங்காத. நெவர் எவர் கிவ் அப். இதை எங்கேயோ யாரும் சொன்னது இல்லையா? இதுதான் எங்க அம்மா அன்னைக்கு எனக்கு ட்ரெயின் பண்ண. நான் அதைத்தான் அன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு மேபி உங்களுக்கும் அப்படி ஒரு கிவ் அப் ஐடியா இருக்குதுன்னு சொன்னா நான் சொல்றேன், உங்களை மலைச்சு மற்றவங்க பார்க்கணும்னா இந்த சவாலை முட்டி மோதி ஜெயிக்கிறதுக்கு நீங்க இன்னைக்கு சித்தமா இருங்க. நான் நம்புறேன் நீங்களும் என்னை போலதான். திங்க் அபௌட் இட்.